வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரைஞ்சிருக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் பெருசு பெருசாக அரைஞ்சிட்டாலும் ஓகே தான். அது கூட நான் என்ன மசாலா சேர்த்துறேன்னா ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஜாரில் எடுத்து போட்ட தக்காளி, வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியை 2-3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதை அரைச்சிட்டு இந்த மசாலா ஐட்டம் போடும் இல்லையா, அது ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு அதை எடுத்துக்கோங்க. நான் மசாலா மல்லித்தூளும் பிரியாணி மசாலா கொஞ்சமும் சாம்பார் தூளும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு மசாலா எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நான் ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு இது குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வராது, அடி பிடிக்கும். நம்ம குக்கரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோமோ அந்த தண்ணி குறையாமையும் இருக்கும். அளவோட கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே. நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னாலும் நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். இல்லை நெய் வேண்டாம் எனக்கு எண்ணெயே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சமையல் எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம தேவையான பொருட்களை எல்லாம் முதலையே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். அதனால தான் நம்ம எல்லாமே அடுப்பை சுற்றி எடுத்து வச்சுக்கணும். அப்போனா தான் நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம், சமையல் வேலையை சீக்கிரம் முடிக்கலாம். ஒன்று தேடிட்டு இருக்கும்போது என்னாகும், கருகிரும், கடுகு கருகிரும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் பொரிஞ்சிடும். நான் குயிக்காக போட்டதுனால இன்னும் பொரியாமல் இருக்குது. கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டுன்னு அதுக்கப்புறம் கடுகு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கடுகு பொரிஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கடுகு பொரியட்டும். நல்லா பொரியணும் கடுகு, 1-2 பொரியக்கூடாது. கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணாமல் பண்ணினதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. இதுவே நான் கட் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கடுகு பொரியறது கட் பண்ணி போட்டிருப்பேன். சரி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக நான் கட் பண்ணல. இப்போ தான் 1-2 பொரியுது. பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள்.
கடுகு பொரியலை அப்படின்னா அதனோட கசப்பு தன்மை நம்மளுக்கு வந்துடும். அதனால் வந்து கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகை போட்டிருந்துருக்கலாம். சரி, நீங்கள் அது மாதிரி போடுங்க. நல்லா எண்ணெய் காயட்டுன்னு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷம் இதுக்கே எடுத்துக்கிச்சு. எண்ணெய் காயட்டுன்னு போட்டிருந்தேன்னா டக்குன்னு பொரிஞ்சிருக்கும். எண்ணெய் காயாமல் போட்டதுனால பார்த்திங்கன்னா கடுகு பொரியலை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு வராமல் பார்த்துக்கலாம். இந்த டைம் வந்து எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே வந்து நான் கடுகை போட்டுட்டேன். பொரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இல்லாமல், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் கேஸ் இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாமே கேஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திருக்கிறேன். அளவாக சேர்த்துங்க பெருங்காயம், ரொம்ப அதிகமாகவும் சேர்க்காதீங்க. வெங்காயம் நல்லா தனித்தனியாக விட்டு நல்லா பொரியிற வரைக்கும் விடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த 3 மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்பைசி அரைச்சிருக்கிறோம், பொடியும் போடுறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துறதுல மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காரம் இன்னும் ஸ்பைசியாக வரும். நான் ஸ்பைசியாக இல்லை, பசங்க சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கட்டும், இதுவும் வெயிட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த தக்காளி, வெங்காயம், ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் தனியாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னென்ன சொன்னேன்னா அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கேன். அந்த விழுதை தான் இதில் நான் சேர்க்குறேன். தக்காளி, வெங்காயம், ஜீரகம், மிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு, இது மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ரொம்ப பத்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். மல்லித்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கிறேன், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது மட்டும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா பிரியாணி மசாலாவும் சாம்பார் தூளும் 1 ஸ்பூன் போடுங்க. அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுருங்க.
மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா சேர்த்திக்கோங்க. இது கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லோரும் குழம்புல சேர்த்துவாங்க. என்ன அப்படின்னா ஒயிட் கலரில் சாம்பார் வேணும்னா மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கலர் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பத்தலைனா கடைசியாக சேர்த்திக்கலாம். சப்பாத்திக்கும் நம்ம வந்து உப்பு சேர்த்துவோம் இல்லையா, அதனால் குழம்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா தண்ணி எதுவுமே இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய் சேர்த்த போகிறோம். காய் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், நூல்கோஸ் இது மட்டும்தான் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. பீன்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன். நூல்கோல் ஒரு அரை நூல்கோல் சேர்த்துனிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துனிங்கனாலும் சொரக்காய் டேஸ்ட் வந்துடும். அது பார்த்திங்கன்னா சொரக்காய் ஸ்மெல் மாதிரி தான் வரும். காலிஃப்ளவரு, கேரட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்த வேண்டாம். காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேவியே கிடைக்காம போயிடும். அதனால் லிமிட்டடாக சேர்த்திக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு சைஸ் வந்து பெருசு பெருசாக போட்டு செஞ்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த காய்க்குள்ளே ஏறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதில் இருக்கிற மிக்ஸி ஜாரில் இருக்கிறத வந்து கழுவி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு அதை மட்டும் ஊற்றுங்க. அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கோங்க. அது ஜார் சின்ன ஜார் அப்படிங்கிறதுனால அந்த ஜார் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். நம்மளுக்கு இன்னும் தண்ணி தேவைப்படும். இப்போதைக்கு நான் அந்த காய் பற்றி போகாமல் இருக்கிறக்காக இன்னொரு மசாலா அரைச்சி இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரெடி பண்ண போகிறதுனால நான் இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக நான் வச்சுட்டு மறுபடி இதில் இன்னொரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதில் தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே கடையில் வாங்குகிற குருமா மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கூட என்ன எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன். ஆனால் மேக்ஸிமம் இது குக்கரில் செய்யுங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா கலர் வந்துடுச்சு. நல்லா டார்க் ரெட்டிஷாகவே வந்துருச்சு. நான் இதுக்கெல்லாம் எதுவுமே சில்லி பவுடர் கூட சேர்த்துல. பார்த்திங்களா என்ன கலர் வந்துருச்சுன்னு. இதில் என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, அவ்வளோதான். இந்த 3ஐயும் மட்டும் அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே நான் வீடியோக்காக நான் சொல்லலை, செம்மையாக இருந்துச்சு. பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நான் காரம் கம்மியாக வச்சதுக்கான ரீசன் இன்னொரு சப்பாத்தி சேர்த்தி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக தான் வந்து காரம் கம்மியாக வைக்கிறதுக்கான ரீசன். நீங்கள் ஸ்பைசிஸ் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா பசங்க வந்து அதிகமாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சப்பாத்தி கூட சேர்த்தி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அதை அரைச்சி கொண்டு வந்து இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைக்கணும். இதில் தான் அதுதான் மெயின். நம்ம வந்து குருமா வந்து வெந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக ஊற்றணும். தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இதை மட்டும் அரைச்சிட்டு வந்தோமா, அதை ஊற்றுனீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை இருக்கிறதுனால பொட்டுக்கடலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும்.
அதுவே வந்து பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அளவு தண்ணி கரெக்டாக வைக்கணும். அதுதான் மெயினு. நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கலந்து பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வேகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். குக்கரில் வேக்கிறது இருக்குது, நம்ம விசில் போடுறோம் இல்லையா, அதில் வேர்த்து கீழே உழுகிற தண்ணியும் நம்மளுக்கு குழம்பாக தான் மாறப்போகுது. அதனால் வந்து குருமாவுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நான் இன்னொரு ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். இது விசில் வரட்டும். சப்பாத்தி நம்ம பிணையும் போது சுடுதண்ணி ஊற்றி பிணைங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஹீட்டாக ஒரு சொம்பு ஊற்றி நீங்கள் ஒரு 1/2 கிலோ போடுறீங்க, 1 கிலோ போடுறீங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து கரண்டியில் கிளறி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. கை பொறுக்கிற சூட்டில் நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த வெந்துடும் இல்லையா, வெந்தது மீன்ஸ் அந்த வேத்துரும் இல்லையா, வேத்ததுக்கப்புறம் எடுத்து அந்த சப்பாத்தியை நல்லா அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் ஊற்றுவேன். ஒரு சிலர் பால் ஊற்றுங்கிறாங்க, ஒரு சிலர் பட்டர் போடுங்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த வெந்தண்ணி வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு இல்லாமல் நல்லா கொதிக்கிற அளவுக்கு கூட வச்சு கரண்டியில் வச்சு கிளறிட்டு மாவை வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நல்லா பிணைஞ்சிங்க அப்படின்னா, நான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிணைஞ்சு காமிக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த குருமாவுக்கும் அந்த சப்பாத்தியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, திரும்ப திரும்ப சொல்கிறதுனால நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்திலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு கரெக்டாக போட்டிருக்கிறீங்கன்னா ஓகே. ஒரு சிலர் சப்பாத்திக்கு தூக்கலாக போட்டு குருமா ஒன்றுமே போடாமலாம் இருப்பாங்க. அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டேன் நான். நீங்களும் பார்த்து ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் வச்சேன் குருமா. உங்களுக்கு 4 பேர் அப்படின்னா இது வந்து ஒரு 6 பேர்த்துக்கு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குறதுனால வந்து நான் கொஞ்சம் குருமா சேர்த்தி தான் பண்ணினேன். அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பெரிய குக்கரில் வச்சிங்கன்னா விசில் நல்ல நீளமாக வரும் இல்லையா, லாங் விசில் வந்ததுனாவே நம்மளுக்கு வந்து ரெடியாக அப்படி தான் வச்சுருக்கேன். லாங் விசில் விட்டுருவேன். இப்போ ஃபஸ்ட்டு விசில் கொடுத்து பண்ணினாலும் செகண்ட் விசில் பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு நல்லா 2 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டால் காய் ரொம்ப இதாகிடும். ஒரு விசில் விட்டால் கொஞ்சம் பச்சையாக கிடைக்கும். அதனால் 2 விசில் உங்கள் குக்கருக்கு நீங்கள் எப்படி விசில் விடுவீங்களோ அது மாதிரி விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். 2 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். எடுத்து பார்த்திங்கன்னா கம்மன்னு சாம்பார் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்கள், ஹோட்டலையெல்லாம் மிஞ்சிருங்க. இதில் வந்து நான் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஏகப்பட்ட ஸ்பைசிஸ் போட்டு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுவே செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் நல்லா மசாலா போட்டு நல்லா வச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஐடியா தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதில் நிறையா சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கோங்க.
சப்பாத்திக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் எப்படி செய்யணும் அப்படின்னு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தியும். ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்பாத்தியும் நல்லா இருந்துச்சு, குருமாவும் நல்லா இருந்துச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தண்ணி கரெக்டாக ஊற்றி கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.